கார்த்தி தீபா சீரியல் செப்டம்பர் 8ஆம் தேதிக்கான ப்ரோமோவில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்ஸும் தான் அடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு எனக்கு ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். நம்ம கார்த்திகோட அம்மா வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததோட எல்லோரும் பூஜை ரூமில் இருக்காங்க. அப்போது அபிராமி வந்துட்டு பூஜை முடிச்சுட்டு ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறாங்க. என்னென்னா, கூடி சீக்கிரமாகவே மறுபடி கார்த்திக்கும் தீபாவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும். அவங்களுடைய கல்யாணத்தை நான் பார்க்கணும். அப்போ தான் எனக்கு வந்து உடம்பு பூரணமாக குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கீதா வந்துட்டு கோவப்படுறாங்க. என்ன உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறீங்க, அதெல்லாம் வேணான்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறாங்க. அப்போது கார்த்தி சொல்கிறாரு, அம்மா நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போகிறாரு. கீதா வந்துட்டு நம்ம கார்த்திகிட்ட ரொம்ப கோவப்படுறாங்க. அவங்களும் வந்துட்டு உடனே கல்யாணம்னு சொல்கிறாங்க. நீங்களும் அமைதியாக இருக்கீங்க, அப்போ கல்யாணம் நடந்த உடனே ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க, நான் இருக்க வரைக்கும் அப்போல்லாம் எதுவும் நடக்காது, கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி கார்த்தி சொல்கிறாரு. அடுத்ததாக இந்த பக்கம் ஐஸ்வர்யா என்ன செய்கிறாங்கன்னா, கார்த்தியும் கீதாவும் பேசுகிறத கேட்டுட்டு நிற்கிறாங்க வெளியில். சடனாக வெளியில் வந்து கோவப்பட்டு கீதா வந்துட்டு ஐஸ்வர்யாவை அடிச்சிடுறாங்க. அடித்த உடனே நம்மளை பழி வாங்குறதுக்காக தான் இவ இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தீபாவோட அப்பா அம்மா வீட்டுக்கு வராங்க. அவங்க கிட்டே போய்ட்டு ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிறாங்க நம்ம கீதா. அப்போது வெளியில் வந்துட்டு போயிட்டு தனியாக கேட்குறாங்க, அம்மா நீங்கள் 2 பேர் எதுக்காக அடிக்கடி வீட்டுக்கு வரீங்க, உங்களை யார் இங்கே வர சொன்னதே, முதல்ல எங்கேயாவது போய் தொலைங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. பெத்த அம்மா அப்பாவை பற்றி இந்த மாதிரிலாம் கேட்குறியே, நீ எல்லாம் என்னடி பொண்ணு, வர வர நீ பேசுகிறது எதுவுமே சரியில்லை, நீயே இந்த அளவுக்கு பேசுனதுக்கப்புறம் இனிமேல் நாங்கள் வீட்டுக்கு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு கிளம்புறாங்க நம்ம ஜானகியும் தர்மலிங்கமும். இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, நம்ம கார்த்திகிட்ட வந்துட்டு கீதா போயிட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க யார் யார் என்னங்கிறத என்கிட்ட வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க, அப்போ தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஃபோட்டோஸ் எடுத்து காமிச்சு அம்மா அப்பா அண்ணா அண்ணின்னு சொல்லிட்டு மைதிலி உட்பட எல்லாரையும் வந்துட்டு பார்த்து சொல்கிறாங்க நம்ம கார்த்தி. அப்போ உடனே கீதா சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததான் வந்துட்டு ராத்திரி தூங்கும் பொழுது வந்துட்டு கீதா சொல்கிறாங்க, நீங்கள் பக்கத்தில் என்னால் தூங்கலாம், எனக்கு ஒன்றும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. கார்த்தி சொல்கிறாரு பரவாயில்ல நான் சோபாவில் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே நம்ம கீதா என்ன செய்கிறாங்கன்னா, தூங்காமல் வெளியில் எழுந்திரிச்சு வந்து பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது ஐஸ்வர்யா வந்துட்டு தூங்காமல் உட்காந்துருக்காங்க மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு. அப்போது ஐஸ்வர்யா பார்த்து மறைக்கிறாங்க. உடனே ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, என்ன இவ இந்த நேரத்தில் வந்து நம்மளை எப்படி பார்த்து மறைச்சிக்கிட்டு இருக்கா, ஒருவேளை இவ நம்மளை பழி வாங்குறதுக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுறாலோ, என்ன பிளான் பண்ணுவா அப்படிங்கிறத பற்றி உள்ளுக்குள்ளே ஒரு பயத்தோடு இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கீதா வந்துட்டு இங்கே இருக்கிற தப்புகள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கார்த்திக். அது என்னங்கிறத நாளைக்கு பார்க்கலாம்.